இருக்கும். ஐ மீன் எப்படின்னா ப்ரியாரிட்டி, அதாவது ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்ன்ற மாதிரி யாருக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ்லாம் இல்லை, செகண்ட் கம் செகண்ட் எத்தனாவது தாட்டி வந்தாலும் சர்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஜென்ரேஷனு. நான் ஒரு காமனாக சொல்கிறேன், நார்மலாக இப்போ எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குது. மேபி அவங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இம்பேக்ட் இருக்காது. இப்போ நான் அவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்க அதை அக்செப்ட் பண்ணலன்னா அந்த அளவுக்கு எனக்கு பெருசாக ஒரு ஹார்ட் பிரேக் இருக்காது. ஐ மீன் ஹார்ட் பிரேக் இருக்கும், பட் அது ரொம்ப மென்டலியாக டிஸ்டர்ப் ஆக மாட்டேன் நான். சப்போஸ் இதே அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த பொண்ணோட மைண்டில் நான் ஃப்ரெண்ட் ஜோனில் இருப்பேன். ஃப்ரெண்ட் ஜோனில் தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த பொண்ணு ஃப்ரெண்டாக தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுற பொண்ணுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கும் டபுள் சைடடாக இருந்ததுன்னா மேபி அப்போவே கிளிக் ஆகலாம். இல்லை அப்படின்னா மேபி ரிஜெக்ட் ஆகலாம். சில பேர் வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கம்மன் ஆகிடுவாங்க. சொல்கிறேன்னு சொல்லிட்டு கம்மன் ஆகிடுறவங்க வந்துட்டு ரிட்டன் கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. ரிஜெக்ட் பண்ணுறவங்க வந்துட்டு எப்படின்னு தெரில எனக்கு பர்சனலாக வந்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போதைக்கு எனக்கு யோசிக்க தெரில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்கிட்ட பேசலை. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 or 2 months கழிச்சு அவங்க திருப்பி வந்துட்டு நார்மலாக பேச ஆரம்பித்தாங்க என்கிட்ட. ஸோ என்னோடய பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ பிடிச்சிருக்குன்னா சொல்லிடுங்க. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? சில பேர் என்ன தெரியுமா நினைப்பாங்க, ப்ரோ இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், நான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்புமே எனக்கு போயிடும் ப்ரோ, நான் பொண்ணை ஒன் சைடாகவே லவ் பண்ணி சுற்றி இருந்திருப்பேன், இப்போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை என் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிச்சு, அந்த பொண்ணை என்கிட்ட பேச நிறுத்திடுச்சு அப்படின்னு வைங்க. ப்ரோ உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மேபி அந்த பொண்ணு உங்ககிட்ட 1 or 2 weeks மேக்ஸிமம் 2-3 மாதத்துக்கு மேலே 2-3 மாதம் பேசாமல் இருக்கும். அதுக்கு மேலே அந்த பொண்ணே வந்து பேசும். நீங்கள் ரெகுலராக அந்த பொண்ணை பார்க்குறீங்க, அவங்க கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு உங்கள்கிட்ட பேசும். அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு தான். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் வந்து லவ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது இதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு லவ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தாலும் அந்த பையன் நம்ம கூடவே சுற்றி இந்த பையன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான், அவனை ட்ரை பண்ணுற தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், அதை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள். மேபி இட்ஸ் வந்துட்டு பயங்கரமான செலிப்ரேஷனாலும் போகலாம், இல்லை டிசாஸ்டர்லேயும் போய் முடியலாம். பட் மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி ரிப்ளை பண்ணுவோம், நம்ம இந்த மெசேஜ் போட்டிருக்கோம் அதுக்கு இப்படி ரிப்ளை பண்ணுமா அப்படி ரிப்ளை பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. மெசேஜ் போட்டேன் இவ்வளோ நேரம் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு ரிப்ளை பண்ணக்கூடாது. அப்புறம் மானங்கட்ட மனசு டக்குன்னு ரிப்ளை பண்ணணும். அது வேறு. இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். போட்ட உடனே டைப்பிங் வந்த உடனே உள்ள ஓப்பன் தான். என்னடா டைப்பிங்கே உள்ளடா அது கூட ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறியாடா அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வெளில வரலாம். இன்னும் நீங்கள் சொல்லிவிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு தான் கஷ்டப்படுவீங்க, கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னா மேபி உங்களுக்கு அதே வந்து ஒரு சக்ஸஸ் ரேட்டாகவும் போய் முடியலாம். அந்த பொண்ணுக்கே திருப்பி உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் வரலாம். இந்த மாதிரி அவன் ட்ரை பண்ணியிருக்கான், அவன் ட்ரை பண்ணலாம் தப்பு. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற பொண்ணுங்களாக இருந்துச்சுன்னா அவன் என்ன அவனுக்கு பிடிச்சிருக்குன்றதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறான், அவ்வளோதானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பேசுவாங்க. பேசுகிறத வச்சு நீங்கள் திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டாக பார்க்கலன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணுறதான் நான் வந்துட்டு என்னோடய பார்ட்னராகவும் என் சோல்மேட்டாகவும் என் லவராக தான் நான் அவனை வந்துட்டு பார்த்துருக்கேன், நான் ஃப்ரெண்டாக பார்க்கல அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலிமா வந்துட்டு கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. எனக்கு அப்படி தான் ஆச்சு. இதில் என்ன ஒரு காமெடினா, நான் ஏன் வந்துட்டு இப்போ இதை பற்றி பேசுகிறேன்னா, நான் அப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு பெருசாக செம்மையாக வாங்கிட்டு வந்தேன். அதானே இவன் தான் எங்கேயும் வாங்கியிருக்கான், யாரோ வாங்கின மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் தான் வாங்கினேன், நான் வாங்கினதை வச்சு தான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு லவ் பண்ணேன் காலேஜில். அந்த பொண்ணுக்கு சேம் இதே கான்செப்ட்னா நான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஜோனில் தான் இருந்தேன். அந்த பொண்ணுக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்றத அந்த பொண்ணு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒத்துக்கல, காவப்பட்டுச்சு, சண்டை போட்டுச்சு, பேசலை. அதுக்கப்புறமா அந்த பொண்ணே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக அந்த பொண்ணு யோசிச்சு, இல்லை உனக்கு பிடிச்சிருக்குன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற, அதை வந்துட்டு நான் நெக்லெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு தான் சாதாரணமாக பேசினா இருந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் திருப்பியும் வந்துட்டு ஒரு ப்ரொப்போசல் வச்சேன். இன்டெரக்டான ஒரு ப்ரொப்போசல், டேரக்ட் ப்ரொப்போசலில் போய் செருப்படி வாங்கினால இன்டெரக்டாக ஒரு ப்ரொப்போசலில் ஐம் இன்ட்ரெஸ்டட் ஆன் இப்போவும் உங்கள் மேலே உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தேன். அது ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் சுச்சுவேஷன்ஷிப்பில் இருந்துச்சு. அதாவது அந்த பொண்ணுக்கு நான் அதாவது என் கூட நான் இருக்கணும்,
பட் வந்துட்டு அது லவ்வராக இருக்கக்கூடாது, பிடிக்கும் ஆனால் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சம்திங் சுச்சுவேஷன்ஷிப் ஏதோ புதுசாக போய் ஒரு கதை போய்கிட்டு இருக்குது. எனக்கு இப்போ தான் புரிய வந்துச்சு, நான் எவ்வளோ லவ் பண்ணல சுச்சுவேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுச்சுவேஷன்ஷிப்ன்றது இப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு. ஸோ அடி வாங்கினதுக்கப்புறமா அடி வாங்கினேனே மூட்டை சும்மா இருக்கணுமா, இல்லை நம்ம எஸ்டியாக சொல்கிற மாதிரி தான் அந்த பொண்ணு போயிடுச்சு, சரி நல்லா இருமான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி இன்னொரு பொண்ணு வந்துச்சு வாழ்க்கையில். சரி ஓகே இதுவாது நம்ம கூட தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த அளவுக்கு அதை பற்றி யோசிக்கணும்னு தோணலை. பட் நான் பார்க்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த பட்டாமூச்சி பறக்கணும் வாங்கி தெரியுமா, அந்த பொண்ணை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அந்த பொண்ணு யார் எதுன்னு எனக்கு தெரியாது, ரோட்டில் தான் பார்த்தேன். ரோட்டில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வந்தது, ஓகே ட்ரை பண்ணணும் அப்படி. அந்த மாதிரி இல்லை, வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. லவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகே அது ஏதோ ஒரு ஸ்பார்க் மாதிரி அடிச்சுது. அந்த ஸ்பார்க்கை முதல்ல வெட்டணும், அதனால தான் நாசம் போய் நின்றுக்கிறேன். ஸோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஓகே ட்ரை பண்ணுவோன்னா. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா நல்லது பண்ணேன்னு தெரில. அந்த பொண்ணே அடுத்த நாள் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க. பேர் தெரிஞ்சது, ஊர் தெரிஞ்சது, என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு அது சொந்த கதை சோக கதை எல்லா கதையும் தெரிஞ்சது. அதை வச்சு நான் ஒரு அசம்ஷன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போகும்போது வேற ஒருத்தன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நான் ஏன் ஃபஸ்ட் ஆகுனேன்னா, ஆல்ரெடி அவன் வந்துட்டு அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணியிருந்தான். அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணும்போது அந்த பொண்ணு பிரேக்கப்பில் இருந்துருக்குது. பிரேக்கப்பில் இருந்ததுனால இவனை ப்ரொப்போசலை வந்துட்டு அக்செப்ட் பண்ணல, வெயிட்டிங் வச்சுருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு லவ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் வரும்போது ஆல்ரெடி தன் ட்ரை பண்ணிடலாம் தெரியுமா, அவனுக்கு இப்போ கிடச்சிருக்குது. ஸோ தட் இஸ் அ ஃபேக்ட். எனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு தான். நான் போயிட்டு நான் சொல்லலாம் அப்படின்னு இருக்கிற டைமில் வந்துட்டு இல்லை நான் கமிட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில் இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதாவது நான் ப்ரப்போஸ் பண்ண போய் கமிட் ஆகிடுச்சு சொல்லலை, சும்மா நார்மலாக கேட்டேன். அதாவது